Okay. Okay, we are live. Okay. So hi all. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து NTFI நோட்டிஃபை, ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இட்ஸ் பப்சப் சிஸ்டம் மாதிரி தான், பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் சிஸ்டம். ஓகே. ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டு டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபிங் மெத்தட் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபோன்லேயே நீங்கள் இது ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதுலேயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல சப்ஸ்கிரைப் போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் நடந்து முடிய வரைக்கும் ஐ மீன் அந்த ஈவெண்ட் எப்பப்போலாம் ட்ரிகர் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் கோட் வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் டூ அதர் வேஸ். ஓகே. ஸோ இன்ஸ்டாலேஷனில் வந்து ஐ மீன் கொஞ்சம் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா, நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் டாக்கர் வெளியே போகிறதாலும் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷனுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்கர் வெளியே போகிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு இதையும் நம்ம பார்ப்போம். டாக்கர் வழியாக நம்ம பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அந்த டாக்கர் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். போர்ட் 8000ல் நான் இது போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அந்த இமேஜ் உங்களுக்கு புல் பண்ணி உங்களுக்கு அது பில்ட் ஆகி நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இங்கே லோக்கல் ஹாஸ்ட் 8000 கொடுத்தனாக்கா எனக்கு அந்த இது வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் டூ ஒன் பப்ளிஷ் ஆர் எல்ஸ் வி கேன் டு சப்ஸ்கிரைப் டு டாபிக். ஓகே. ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, என் மொபைலே நான் கனெக்ட் பண்ணி என் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ என் மொபைலையும் நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அது எப்படி வருதுங்கிறத நம்ம மொபைலையும் பார்க்கலாம். ஸோ மொபைலில் இவனுங்க ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் வந்து ரெண்டு இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. F-Droidலையும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ NTFI இதான் என் மொபைல் ஸ்க்ரீன். இதுவும் தெரியுதுல்ல? தெரியணும். விசிபிளா இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னுடைய கரண்ட் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். என்னுடைய லோக்கல் இது 105. கொஞ்சம் ஸோ ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த 105 கூட நான் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் செட்டிங்ஸ் ஓகே. டிஃபால்ட் சர்வர் இங்கே வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று. ஸோ இங்கே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எய்தர் வந்து NTFI.sh அதுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் இதுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு இது இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து லோக்கலில் ரன் பண்ணி காமிக்கிறதுக்காக இது காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு இது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நான் போடுறேன் நேம். ஸோ அந்த நேம் தான் நான் இங்கேயும் கொடுக்க போகிறேன். பப்ளிஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ டாபிக் நேம். ஸோ இப்போ பப்ளிஷ் சப்ஸ்கிரைப் சிஸ்டம்த்துக்கு வந்து ஒரு இது காமனாக இருக்கும். என்னதுன்னா அந்த டாபிக். ஓகே. ஸோ நீங்கள் எத்தனை பப்ளிஷர் வேணாலும் இருக்கலாம். பட் இது தேர் ஷுட் பி சம் டாபிக். அந்த டாபிக் வழியாக தான் சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. டாபிக்னா என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு டப்பா மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா மெசேஜும் அந்த டப்பாக்குள்ளே வரும். அதுக்கப்புறமா அந்த டப்பாக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தர் எடுத்துப்பாங்க. ஸோ ஐ மீன் அதே மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கு அவைலபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து சர்வீஸ் பஸ் மாதிரி. ஓகே. அஷ்யூரில் சர்வீஸ் பஸ்ன்னு இருக்கும்ல. ஸோ அதே அதே அதுவும் இது ஐ மீன் இதுதான் அது. பட் ஆனால் உங்களுக்கு நான் ரிவர்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டாபிக் நேம் வந்து காஞ்சி லக்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டைட்டில் வந்து சம் மெசேஜ், ஹை டெஸ்ட் மெசேஜ், ஹை டெஸ்ட்.
ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சென்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து காஞ்சி லக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ அதே இதுக்கு நான் இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். காஞ்சி லக் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ஓகே. பப்ளிஷ் நோட்டிஃபிகேஷன் ஏன் வரல? காஞ்சி லக் ஹை. வரணுமே. ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் போர்ட் நம்பர் குடுக்கணும். ஓகே. போர்ட் நம்பர் குடுக்கல. ஓகே. ஸோ இப்போ நான் குடுத்த மெசேஜ் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ நான் வந்து அத அப்படியே சைட் பை சைடு வச்சுக்கிறேன். பப்ளிஷ் நோட்டிஃபிகேஷன் காஞ்சி லக் டெஸ்ட் மெசேஜ் 2 சென்ட்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு இந்த மாரி வந்துரும். ஓகே. ஸோ இது இப்போ என் மொபைல்ல இருந்து வரது நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து மல்டிபிள் மெசேஜ் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்க வந்து இதுல என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க ப்ரையாரிட்டி கூட செட் பண்ணிக்கலாம் இந்த மெசேஜுக்கு. இந்த இதுல நெறைய டாக்குமெண்டேஷன் அங்க கொஞ்சம் கிளியரா குடுத்துருப்பானுங்க. நம்ம அத ஒவ்வொன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சென்டிங் மெசேஜஸ்ல ஸோ இவனுங்களே அந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்ப வந்து கர்ல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா பைத்தான் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு ஐ மீன் ரியல் டைம்ல இது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒண்ணு. இப்போ வந்து அ மெசேஜ் டைட்டில் மெசேஜ் ப்ரையாரிட்டி. இப்போ நீங்க ப்ரையாரிட்டி செட் பண்ணிக்கலாம். ப்ரையாரிட்டி செட் பண்ணிட்டு, இப்போ வந்து 5னா ஹை ப்ரையாரிட்டி. அதே மாரி 4னா லோ ஐ மீன் மேக்ஸ் ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி, ஓகே, அப்புறம் லோ ப்ரையாரிட்டி, மினிமம் ப்ரையாரிட்டின்னு இருக்கு. ஸோ அது வந்து நீங்க இந்த மாரி நீங்க செட் பண்ணி நீங்க குடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். $8,000 + காஞ்சலக். ஓகே. ஸோ இப்படி குடுத்தேன்னா, எனக்கு இதுல வந்துரும். அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அர்ஜென்ட் மெசேஜ் வரும். ஸோ அதே மாரி நீங்க வந்து ப்ரையாரிட்டி நீங்க செட் பண்ணிக்கலாம். இது நீங்க 4ன்னு போட்டீங்கன்னா, இங்க 3 கோடு வருது. இங்க 2 கோடு தான் வரும். ஸோ அந்த மாரி இருக்கு. அண்ட் மோரோவர் இங்க இமேஜஸ் அந்த மாரியும் செட் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் டெலிவரியும் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆஃப்டர் சம் டைம் இது போணும். அந்த மாரி பண்ணாலும் நீங்க அந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இன் 3 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் இல்ல. இன் 3 மினிட்ஸ் இன் 1 டே அந்த மாரி குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னொரு இதுல நல்ல அப்ரோச் என்னதுன்னா, இதுல ஆக்ஷன் பட்டன்ஸும் நீங்க குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து வீட்ட விட்டு வெளிய போயிட்டீங்க. ஸோ ஏசி டர்ன் டவுன் ஆகல அப்டின்னா, ஸோ என்ன சொல்றது என்ன சொல்றது? உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற மாரி உங்க நோட்டிஃபிகேஷன்லயே உங்களுக்கு ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஆக்ஷன் பட்டன்ஸ வச்சு நீங்க பண்ற மாரியும் இதுல பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இதுல நல்லா இருந்துச்சு ஒண்ணு. இருங்க இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் நோட்பேட்ல போட்டுட்டு ஸோ எனக்கு இந்த மாரி வந்துரும். ஓப்பன் போர்ட்டல் ஆர் டர்ன் டவுன்ட்டு. ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இதுல ஆக்சுவலா ஆ இன்னொரு நெறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது நல்லா இருக்கு. பட் ஆனா எனக்கு வந்து இது ஐ மீன் அத்தென்டிகேஷன் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? இத நான் யார் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறமா தான் அந்த டெவலப்பர் வந்து இது கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? ஸோ அத்தென்டிகேஷன் சொல்ட்டு.
ஸோ இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, உங்களோட டாபிக் நேமே ஒரு பாஸ்வேர்ட் மாரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்க பேசிக்கா இதுல நான் யூசர்லாம் இது பண்ண போறதில்ல அப்டின்னா, நீங்க இந்த டாபிக் நேம் குடுக்குறீங்க இல்லையா இங்க. இப்ப நம்ம காஞ்சி லக்கன்னு இங்க குடுத்துருக்கோம். ஸோ அந்த காஞ்சி லக்குக்கு பதிலா ஒரு என்ன சொல்றது, ஒரு சம் ஹேஷ்டிங்ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் போட்டு நீங்க அத சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலே, உங்களால மத்தவங்களால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க அந்த மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஏசிஎல் லிஸ்ட் மெயின்டெயின் பண்ற மாரி. அத்தென்டிகேஷன் லிஸ்ட். ஸோ அத மெயின்டெயின் பண்ணி ஒவ்வொரு யூசருக்கு ஒரு டிஃபைன் பண்ணி அத அவங்களுக்கு டோக்கன் ஜெனரேட் பண்ணி குடுக்குற மாரி. ஸோ இத நான் ட்ரை பண்ணி பார்க்கல. பட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க அந்த டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஆக்சஸ் டோக்கன். அதெல்லாம் வச்சு எப்படி அத்தென்டிகேட் ஆகுறதுன்ட்டு. ஸோ இது பண்றதுக்கு உங்களுக்கு நீங்க வந்து நார்மலா ஐ மீன் ஜெனரிக் இன்ஸ்டாலேஷன் தான் வேணும். டாக்கர் உள்ள பண்ணும்போது இது பண்ண முடியல. ஆ நீங்க நார்மலா சிஸ்டம்லயே நீங்க இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க அவங்க இது எங்கெங்கலாம் ரியல் டைம்ல யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இப்போ இது cron ஜாப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்போ சிஸ்டம் லோ டிஸ்கஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் தேவைப்படுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது? நீங்க ஏதாச்சும் ஒரு வெப் ஸ்க்ரப்பிங் இத ரன் பண்ணி விட்டுட்டீங்க. ஸோ அது ரன் ஆகி முடிஞ்சுட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு இதுவும் தேவை. ஐ மீன் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு மெசேஜ் வரணும். அந்த மாரினா நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இது போட்டுக்கலாம். ஸோ அது ஒண்ணு. அது இல்லாம இது எனக்கு புடிச்சிருந்துச்சு. SSH லாகின். ஸோ ஆக்சுவலா ஸ்ரீனி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணாரு இல்லையா? நடுவுல. ஆ கனியம்ல வந்து அவர் SSH சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, அவர் மெஷின்ல ஒரு யூசர் போட்டு குடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாருமே போட்டு இது பண்ணிட்டு நெறைய ஸ்பாம் இல்ல. ஐ மீன் நெறைய ரிசோர்ஸ் அலோகேட் ஆகி அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த இடத்துலயும் நீங்க இந்த மாரி இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சொல்றானுங்கன்னா, ஸோ ஸ்பாம்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு SSHல. ஸோ அத வந்து மானிட்டர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ எனக்கு அது ஃபுல்லா தெரியல. பட் ஆனா மேலோட்டமா பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா, ஸோ அது வந்து என்ன யூசர் லாகின் ஆகுறாரு, அ ஸோ என்ன யூசர் இப்போ அந்த மாரிலாம் எந்த ஐ மீன் எந்த ஐடி மீன்ஸ் எந்த ஐபில லாகின் ஆகுறாரு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் போல. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாரி நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ட கால் பண்ணிட்டு, அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாரிலாம் லாகின் பண்றாங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த 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 டைம்ல இப்ப இந்த லாகின் நடந்திருக்கு. அந்த மாரி நீங்க ஒரு கர்ல் கமாண்ட் போட்டு நீங்க ஒரு ஹிட் குடுக்கலாம். ஓகே. ஸோ இத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டாக்கர் ஃபைலா ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டாக்கர் ஃபைல்ல போட்டு நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். NTFI எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. இது என்னது இது? சரி. ஓகே. ஸோ இப்போ இதுதான் அந்த ஐ மீன் ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். எப்பலாம் ரன் ஆகணும்னா, யார் யாரெல்லாம் என்னுடைய இதுல லாகின் பண்றாங்களோ, ஸோ அப்பலாம் இது ரன் ஆகுற மாரி நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் அதில வந்து நான் ஜென்ரலா இருக்கிற NTFI.sh நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாரி என் மொபைல்லயும் நான் அத போட்டு வச்சுக்கிறேன். இல்ல. இங்க ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. NTFI.sh. ஸோ இதில நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் அந்த இதுக்கு தான் நான் அனுப்ப போறேன். ஓகேவா? ஸோ அப்ப அந்த டாக்கர் ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, உபுண்டு இமேஜ் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் அதில SSH இன்ஸ்டால் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் அத பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றேன். பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட்ன்னு வைக்கிறேன். ரூட் பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா நான் அது வந்து ரூட் லாகின் வந்து ஆக்சஸ்க்கு அலோவ் பண்றேன் SSHக்கு. அலோவ் பண்ணிட்ட பிறகு இந்த அ என்னது இது? ஓகே. இந்த இது 2மே அலோவ் பண்றதுக்காக தான். ஸோ இது அதுக்கப்புறமா நான் இந்த NTFI.sh இந்த ஃபைல தூக்கி நான் அந்த இமேஜ்க்குள்ள போட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபைல எக்ஸிக்யூட்டபிளா மாத்திர்றேன். அதுக்கப்புறமா அந்த கடைசியில அந்த லைன் இவங்க குடுத்திருந்தாங்கல்ல. ஸோ இது வந்து என்ன நினைக்கிறேன்னா, எப்பப்பலாம் அந்த லாகின் ஆகுறாங்களோ, ஸோ அப்போலாம் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அத அந்த ஃபைல்ல ஆட் பண்ணிட்டேன். அந்த SSHT ஃபைல்ல. அதுக்கப்புறமா திருப்பி நான் கர்ல் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 22 போர்ட் நம்பர் SSHக்காக. அண்ட் தென் இத வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுர்றேன். ஓகேங்களா? ஸோ இத நம்ம பார்க்கலாம். டாக்கர்.
ஓகே. நான் ஒரு பில்ட் இமேஜ் பில்ட் பண்றேன். நோ டாக்கர் ஃபைலா? ஸோ இந்த இமேஜ் பில்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் கூட நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டெய்னரா அந்த இமேஜ் வச்சு நான் ஒரு கண்டெய்னரை ரன் பண்றேன். ஸோ கண்டெய்னர் நேம் வந்து மை எஸ்எஸ்ஹெச் கண்டெய்னர்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த கண்டெய்னரோட ஐபி எடுத்துட்டு அந்த ஐபி கூட நம்ம எஸ்எஸ்ஹெச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் ஐபி எஸ்எஸ்ஹெச் root at 172.0.3. பாஸ்வேர்டு நம்ம முன்னாடி இங்கே கொடுத்ததான் பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த கண்டெய்னர் உள்ள ரூட் ஆக்சஸ்ஃபுல்லாக போயிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ லாகின் பண்ணதுனால என்ன ஆயிருக்கும்னா எனக்கு வந்து இங்கே மெசேஜ் வந்துடும் லாகின் ஃப்ரம் திஸ்ன்ட்டு. ஸோ இந்த டைமில் ஸோ எப்பப்பெல்லாம் அவங்களுடைய மிஷினில் யாராச்சும் லாகின் பண்ணுறாங்க, ஐ மீன் எஸ்ஹெச்ல மூலியம் லாகின் பண்ணுறாங்களோ, ஸோ அப்போலாம் உங்களுக்கு இந்த அலர்ட்ஸ் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்று. அப்புறமா பைத்தான்லேயே நீங்கள் வந்து அந்த பப்ளிஷ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஏபிஐ தானே. ஸோ ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி தான். ஸோ நீங்கள் அதை ஹிட் பண்ணுறீங்க, அதே மாதிரி அதே ஏபிஐக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ இங்கே ஸ்ட்ரீம் ஸ்கூல் டூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் மெசேஜ் எடுத்தோ அப்போல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் இந்த 2 விஷயங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கிட்டப் லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ யா ஸோ இது ஒன்னானதர் எக்ஸாம்பிள். இப்போ அந்த இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க பார்க்கறதுக்கு சர்வர் அப்பா இருக்கா டவுனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சார். இதே நம்ம எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிட் ஹெல்த். ஓகே. ஸோ இதுவும் வரும். சர்வர் google.1.com இஸ் டவுன். இப்போ நான் சர்வர் ஐபி நான் இங்கே வேறு கூகுள் மாற்றினேன்னா எனக்கு இங்கே வந்து எதுவும் வராது. டவுனாக இருந்தால் மட்டும் தான் வரும். அப்பா இருந்துச்சுன்னா வராது. ஓகே. ஸோ அதான். ஸோ யா இதான் என்டிஎஃப்ஐ. ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது GoT5ன்ட்டு. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நம்ம மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம GoT5 வேணாலும் பார்க்கலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி இது ஃபுல்லாக கோல தான் எழுதியிருக்காங்க. ஸோ யா யூ கேன் ட்ரை இட் அவுட். இது GitHub சாம்பிள்ஸும் கொடுக்குறேன். ஸோ யா தட்ஸ் இட். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. புரிஞ்சது. சூப்பராவே இருக்கு. ஐ திங்க் நிறைய யூஸ் கேஸ்க்கு வச்சுக்கலாம் போல இருக்கு. லைக் கன்எஸ் நீங்க சொன்ன மாதிரி கன்எஸ்ஸா மானிட்டர் பண்ணலாம் ரிசோர்ஸ்க்கு. மொபைலுக்கே டைரக்டா சென்ட் பண்றது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுல வச்சிருப்பாங்க. லைக் ஸ்லாக் அந்த மாதிரி சாட்டிங் ஆப்ல இன்டகிரேஷன் இதுலயே இவங்க வெப்புக்கும் கொடுக்குறாங்க. சொல்ல மாட்டேன். இதுலயும் அந்த மாதிரி இதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல ஸ்லாக்கே வந்து நோட்டிபிகேஷனுக்காக அந்த அலாங் வித் மெசேஜிங் ஸ்லாக்க வந்து இந்த மாதிரி டெவாப்ஸ் மானிட்டரிங் டூல்ஸ்ல இருந்து ஸ்லாக்குக்கு வந்து நோட்டிபிகேஷன் போற மாதிரி. ஸோ ஸ்லாக் வந்தா நம்ம போன்ல ஸ்லாக் இல்ல கம்ப்யூட்டர் ஸ்லாக் வச்சிருக்கோம்னா அங்க நோட்டிபிகேஷன் வந்துடும்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இது சோலா இதுக்குன்னே வச்சிருக்காங்க. நல்லா நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. இன்டர்வியூ ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆஃப்லைன் ஈவெண்ட்ல கூட நிறைய யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமா இருக்கு அப்ளிகேஷன். ரொம்ப நல்ல ஒரு ஆப். எதுல எழுதியிருக்காங்க இந்த ஆப் ஏதாவது தெரியுமா?
கோல் எழுதியிருக்காங்க. சூப்பர், சூப்பர். ம். அற்புதமான டாக். தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரோடியூசிங் திஸ். தேங்க்ஸ் சார், நல்லா இருந்துச்சு. ஓகே. ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் பாசிபிள் நம்ம கோட்டிஃபை பார்க்கலாம். ஸோ அப்புறமா கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வருதுன்ட்டு. ஓகே. ஸோ அப்போ நம்ம லைவ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.